ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நுரையீரல் குழம்பு செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4-5 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இதை நல்லா ஃப்ரை ஆன உடனே நான் வெங்காயம் ஒன்று பாதியமாக அரைச்சி மிக்சியில் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நம்ம ஒன்று பாதியமாக அரைச்சி போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி ஒன்று பாதியமாக அதுவும் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலை நாங்கள் இதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. போட்டு நல்லா கிண்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகட்டும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்ட காயட்டும். இப்போ அதற்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 10 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்குது. இதற்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துப்போம். இது வேகிறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியாக விட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டுடலாம். இதில் கொத்தமல்லி தழை கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மெலிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் தட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. சுவையான டேஸ்டியான நுரையீரல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் தட்டு மூடி ஒரு 3 விசில் விடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானோஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.